வெல்கம் டு காலிஸ் கிச்சன். இன்னைக்கு காலிஸ் கிச்சனில் சாக்லேட் பிஸ்கெட் குக்கரில் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1.5 கப் மைதா, 100 கிராம் பவுடர் சுகர், 1/4 கப் கொக்கோ பவுடர், 100 கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், வெனிலா எசன்ஸ். இப்போ ஒரு பவுலில் இந்த 100 கிராம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட இந்த பவுடர் சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இப்படி நல்லா திக்கா பீட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதுக்குள்ள மாவு, கொக்கோ பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி மாவாட்ட நல்லா அழுத்தி பசையக்கூடாது. லேசாக இப்படி கை வச்சு சும்மா தான் இப்படி மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு டவ் மாதிரி ஆயிடுச்சுங்க. இது சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து ஃப்ளாட்டனாக தட்டி பிஸ்கெட்டாட்ட தட்டிக்கலாம். இப்படி ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுத்தி விடுங்க ஃப்ளாட்டனா. இப்போ இப்படி ஃப்ளாட்டாக தட்டியாச்சுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணா ஒரு கேஷ்யூ வச்சுக்கலாம், இல்லை சாக்கோ சிப் வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி எல்லா இதையுமே பிஸ்கெட் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா குக்கீஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ குக்கரில் 1 இன்ச்சுக்கு கல்லுப்பு அல்லது டேபிள் சால்ட் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கப்பை வச்சு அது குக்கீஸ் வைக்கிறதுக்கு க்ரீஸ் பண்ண ஒரு தட்டத்தை இந்த கப் மேலே வச்சுக்கோங்க. இப்போ கேஸ்கெட் இல்லாமல் குக்கரை 10 மினிட்ஸ் மூடி வார்ம் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த குக்கீஸை இந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு வைங்க.
இப்போ மூடி ஒரு 15 to 20 minutes பேக் பண்ணிடலாம். இப்போ 20 minutes ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். இப்போ குக்கீஸ் நல்லா பேக் ஆயிடுச்சுங்க. இந்த தட்டத்தை வெளியில் எடுத்துட்டு டிஸ்பிளேல பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளேல சாக்லேட் குக்கீஸ் ரெடியானது பார்க்குறீங்க. இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, ஏன்னா நான் டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால் அப்படி இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.